చేసుకుంటా. ஓகே ஓகே. மாவலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் அஷ்டாவகர கீதையை படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை 18வது அத்தியாயத்தில் 80 பூவிகள் வரை முடித்துவிட்டோம். இன்று நாம் காண வேண்டியது 84. ஓகே, 84வது ஓவி. The wise one lives without hope. He has no attachment to his children, wife, or anyone. Pleasure means nothing to him. His life is glorious. என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப பேசிக் திங் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் பர்டிகுலராக இந்த சிற்றின்பங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது கட்டாயம் வந்ததுன்றதுனால மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறோம். எனிவே, எதிர்பார்ப்புகள் இன்றி வாழ வேண்டும், இதுவே ஞான வாழ்க்கை, இதுவே ஞானிகளின் வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. இது ஈஸியா கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா? ஏங்க ஒரு பேசிக் எதிர்பார்ப்பாவது இருக்கணும் இல்லைங்க, ஒரு நியாயமான எதிர்பார்ப்பாவது வேணும் இல்லைங்க. ஏங்க உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், பேசிக் நீட்ஸ், அது கூட எதிர்பார்க்கலன்னா எப்படிங்க வாழ முடியும்? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லைன்னா, எந்தவித எதிர்பார்ப்புன்னு என்னது? வாழ்றதுக்கு அத்தியாவசியங்கள் அவசியம் தானே. ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கணவன் பாட்டுக்கு வந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தான்னா அவனுக்கு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பேன்ப்பா. கணவன்னா அவனுக்கு உண்டான கடமையை செய்யணும்ல, ஏதோ வேலைக்கு போகணும், சம்பாரிச்சு கொடுக்கணும், ரொம்ப டாம்னு வேணாம், லட்சக்கணக்கில் ஒன்றும் கொடுக்க வேணாம், குறைஞ்சபட்சம் அல்ல அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுக்காவது கொடுக்கணும்ல. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இஸ் பவுண்ட் டு அக்கர் என்று நமக்கு தோன்றுகிறது இல்லையா? அப்போ குழந்தைகள் வச்சிருக்கீங்க அப்படின்னா குழந்தை நல்லா படிக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பா? குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பா? இல்லை நான் ஆரோக்கியமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பா? ஏயா இப்போ நான் வந்து ஒரு ஆன்மீக கிளாஸுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா நான் சந்தோஷமா வாழணும்னு எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். அது கூட ஒரு எதிர்பார்ப்பு தான். எதிர்பார்ப்பே இல்லாம இருப்பான்னா எப்படியா வாழ முடியும் அது என்ற ஒரு ஆச்சரியமான கேள்வி நமக்கு எழலாம். பட் ஞானிகள் அதை நிரூபித்து காட்டுகிறார்கள், முடியும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். உன் சொரூபத்தை உணராத வரைக்கும் எதிர்பார்ப்பை தவிர்க்க முடியாது. நீ யார் என்று புரிந்து கொள்ளாத வரைக்கும் நீ எதிர்பார்ப்பை தவிர்க்க முடியாது. பட் நீயே ஆனந்த ஸ்வரூபம், நீ பிரம்மானந்தம் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தால் எதிர்பார்ப்புக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது. அவ்வளவுதான் லாஜிக்குங்க. ஸோ வாட் அ சிம்பிள் லாஜிக் அப்படின்னா, இங்கே நான் யார் என்று உணரப்படுபவனுக்கு சொல்லப்பட்டது. ஞானின்னா தன் சொரூபத்தை உணர்ந்தவன், அதனால அவனுக்கு தான் எதிர்பார்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? பட் நீ யாருன்னா நீயும் வந்து அந்த ஞான சொரூபம் தான். அன்பார்ச்சுனேட்லி அதை உணராத வரைக்கும் இந்த கேள்வி உனக்குள்ள வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு ஸ்லோகமா கொடுத்திருக்காரு பாருங்க. எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கான், அதனால எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெக்ஸ்ட் ஒன்ல அவர் சொல்லியிருப்பாரு. அதாவது தன் விருப்பப்படி உலாவி கிடைத்ததை கொண்டு வாழ்ந்து இதயத்தில் பரமானந்த திருப்தியோடு எங்கே இருட்டு வந்ததோ அங்கேயே அவன் ஓய்வெடுத்துக் கொண்டு அந்த ரேஞ்சுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ மறுபடியும் 84 காட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரி வாழ்றவன் தான் ஞானி. 84 ஷோமிதி 84. சரி, இப்போ நம்ம இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எதிர்பார்ப்புகள் இன்றி வாழ்கிறான். எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இன்றி வாழ்கிறான்? இருக்க இடம் வேணும்னு நான் கேட்டேன்ல. அடுத்த ஓவியில் என்ன சொல்லியிருக்காரு? இருட்டிடுச்சுன்னா இருக்கிற இடத்துல தூங்கிட்டு அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்பான்னு சொல்லியிருக்காரு. கிடைச்ச இடத்துல தூங்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனக்குன்னு தனியா வீடு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஏகநாதி பாகவதத்துல தட்சிணாமூர்த்திக்கு பல குருக்கள் பார்க்கும்போது கூட இந்த பாம்புகள் வந்து தனக்கென்ன வீடு கட்டி கொள்ளாது, கரையான்களின் பொற்றுக்களிலோ எங்கேயாவது குகைகளிலோ அங்கெங்கே வந்து அது பாட்டுக்கு பொந்துல சந்திலையும் வந்து வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்குமா. அந்த பார்த்துட்டு அவர் கத்துக்கிட்டாராம். மலை குகைகள் அல்லது எங்கெங்கேயாவது சாவடிகள் அங்கெங்கன்னு ஏதோ இருக்குல்ல, இருக்கிறதுல வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் கத்துண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எதிர்பார்ப்பே இல்லாம வாழ முடியுமான்னா நீ அந்த ரேஞ்சில் நீ இருந்த அப்படின்னு சொன்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதனால உனக்கு ஆக போறது இல்லை.
அதாவது உனக்கு சொகுசா வீடு கட்டிட்டு வாழ்ந்தா எனக்கு அது சுகம் கொடுக்குதுன்னு நினைக்கிற, எனக்கு நிறைய பணம் இருந்தா அது எனக்கு சுகம் கொடுக்கும்னு நினைக்கிற. ஆனா ஞானிங்கிறவன் அப்படி இல்லையே. சுகத்தின் சுரூபமே அவன் தானே. பணம் இவனுக்கு சுகம் கொடுக்காதுங்க, வேணா இவன் பணத்துக்கே சுகம் கொடுப்பான். இவன் தங்கி இருக்கிற இடம் இவனுக்கு சுகம் கொடுக்காதுங்க, இவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு சுகத்தை கொடுப்பான். இவன் போகும் இடம் சொர்க்கமாக இருக்க வேண்டும், இவன் சொர்க்கத்தை தேடி அடையக்கூடாது. பொதுவா நான் ஞானத்தை கத்துக்கிட்ட உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றது உண்டு, நான் அங்க போகணும் இங்க போகணும், ஏன்டா? என்ஜாய் பண்றதுக்கு. அட லூசு, என்ஜாய்மெண்ட்டே நீ தானே. நீ என்னத்த அங்க போய் என்ஜாய் பண்றது? உன்னுடைய ஜாய அங்க போயிட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும்னா, அந்த இடம் என்ஜாயபிளா மாறணும்னா நீ அங்க போகணுமே தவிர, அந்த இடம் ஏன்டா உனக்கு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிற? யூ ஷுட் பி இன் தட் ஃபீல் தானே. எனக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எதுக்குடா? அப்பதான் சந்தோஷமா இருக்கும். அட லூசு, 10 ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஏன் நினைக்கிற? சந்தோஷமே நீதான். வேணா அந்த 10 ஃப்ரெண்ட்ஸ் நீ உன்னால சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில இருக்கணுமே தவிர, நீ 10 ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷப்படக்கூடிய நிலைமையிலேயா நீ வாழணும் என்றெல்லாம் நாம் கேட்பதுண்டு இல்லையா? இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, உன் சொரூபமே சுகம் என்று உணரும் போது சாத்தியப்படுகிறது. அதை விட ஒரு பெரிய கூத்து என்னன்னா, நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து உன் சுகத்தை இழந்து கொண்டிருக்கிறாய் என்பது புரியவில்லையே. ஏங்க, சுகத்தின் சொரூபமே நான்றேங்க, எனக்கு ஏன் புரியல? ஏன் புரியலைன்னா, நீ இல்லாத இடத்துல சுகத்தை தேடிட்டு இருந்தா எப்படிடா புரியும்? நீ தேடுறதே சுகத்தை, இருக்கிற சுகத்தையே விட்டுட்டு தேடுற மாதிரி தானே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர், ஏதும் அறியாதவர் ஞான தங்கமே என்ற ஒரு பாட்டு உண்டு, சரியா? ஞானதேவர் பாணியில சொல்லணும்னா, வாய் நிறைய அமிழ்தத்தை வைத்துக்கொண்டு அதை காரி உமிழ்ந்து விட்டு காணல் நீரை தேடி போகும் மூட மனிதனை போல அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்மளதான் திட்டுறாரு, சரியா? டேய், யூ ஆர் தி பிளிஸ், யூ ஆர் தி ஹாப்பினஸ். நீயே பிரம்மஸ்வரூபமாக சுகானந்தமாக சுவானந்தமாக ஆனந்தமாக இருக்கின்ற நீ வெளியில எங்க தேடிட்டு போற? அப்ப எனக்கு வீடு வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், பணம் வேணும், அது வேணும், இது வேணும், இது இருந்தாதான் எனக்கு சுகம்னு நினைக்கிற அப்படின்னா என்ன? அந்த வாய் நிறைய இருக்குன்னு அந்த அமிழ்தத்தை சுவைக்காமல் இல்லாத இடத்துக்கு தேடி போகிற அப்படின்னு அர்த்தம். அப்ப ஏன் சுவைக்கல அப்படின்னா, நீ தேடுறதுனால சுவைக்கல. ஏன் அந்த அமிர்தம் இருக்கிறது உனக்கு புரியலன்னா, நீ வெளியில இருக்குன்னு நம்புறதுனால புரியல. நீ எந்த அளவுக்கு ஆசைகள் வைத்திருக்கின்றையோ அந்த அளவுக்கு உன் வாய்க்குள்ளேயே அமிர்தம் இருக்குன்னு உனக்கு புரியாது. வெளியில ஒண்ணுமே இல்லை அப்படின்றத புரிஞ்சா அந்த அமிர்தம் உனக்கு புரியும். நீயே சுகஸ்வரூபமா இருக்கேங்கிறது தெரியாததுக்கு ரீசனே நீ ஆசையில் வீழ்ந்திருப்பதுதான், வெறுப்பிலே வீழ்ந்திருப்பதுதான். அப்ப தேவையில்லாம என்னிடம் சுகம் இல்லை, அதனிடம் சுகம் உள்ளது, வெளியில எங்கேயோ இருக்கு, அது இருந்தாதான் எனக்கு சுகம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கண்டிஷன் இஸ் அ வெரி பிக் விலங்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில போடுற ஒவ்வொரு கண்டிஷனுமே உனக்கு ஒரு சிறைங்கிறத புரிஞ்சுக்காம நீயா விரும்பி சிறைக்குள்ள போயிட்டு ஐயோ சுதந்திரத்தை காணாமே, சுதந்திரமா இருக்கிறதானே விரும்பி சிறைக்குள்ளேயே போற, கண்டிஷனே நீ போடுறேன்னா சுதந்திரம் இருக்கிறதுனால தானே கண்டிஷனே போடுற, இப்படி சுதந்திரமாக இருக்க போய் தான் நீ சிறைக்குள்ளேயே போகிற அப்படிங்கிற நான். அப்ப சிறைக்குள் போவதற்கு உனக்கு சுதந்திரம் இருக்கிறது, அதனால தான் நீ சிறைக்குள்ளேயே போக முடிகிறது. ஸோ உனது இயல்பே சுதந்திரம் அல்லவா, உனது இயல்பே சுகம் அல்லவா. ஸோ உனது இயல்பே சுகம், உனது சொரூபமே சுகம். சோ இந்த உண்மை உனக்கு எப்போதும் புரியப்பட வேண்டும், சரியா? சோ ஞானிகள் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்கிறான் அப்படின்னு சொன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன்னா வெளியில சுகம் இல்லை அவனுக்கு தெரியும். இப்ப நான் கேட்டேன்ல, நியாயமான எதிர்பார்ப்புக்கு நான் வேணாமா? கட்டிய கணவன் சம்பாதிச்சு போடலன்னா சம்பாதிச்சு போடணும்னு கூட எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னா, எதிர்பார்த்தா என்ன நடக்கும்? இருக்கிற சந்தோஷம் பறி போகண்டா. என்ன சொல்றது, இருக்கிற சந்தோஷமும் பறி போகும் என்பதை உணர வேண்டாமா? எங்க அவனை யாராவது நம்ம அடுத்தவங்கள மாத்த முடியுமாங்க? ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம நினைச்சா வாழலாம் இல்ல? அவன் எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சா நீ சந்தோஷமா வாழலாம் இல்ல? ஆனா அவன் இப்படி இருக்கானே, அவன் இப்படி இருக்கானு. பொதுவா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கே ஒரு குழப்பம். 50 வயசு ஆனாலும் சரி, 60 வயசு ஆனாலும் சரி, என் கணவன் அப்படி இப்படி. ஏண்டா வாழ்ந்துட்டு இத்தனை வருஷமா அவர் இப்படித்தான்னு புரிஞ்சுக்கிட்டு எப்படி வேணா இருந்து போட்டும், நாம பாட்டுக்கு இருங்களான்னு நினைக்க வேண்டியதானே? மாட்டேன். இப்படி நீ வெளியிலே கண்டிஷனை போட்டு தேடி 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 நீ பட்டதெல்லாம் அவஸ்தை என்பதை உணர வேண்டாமா? அண்ட் இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, உன்னுடைய சொரூபத்தை மறைப்பதே நீ போடுகின்ற கண்டிஷன் தான். நீ ஆசைதான், எதிர்பார்ப்பு தான்.
அப்ப எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்வான்னு சொல்றது உங்களுக்கு பெரிய என்னமோ கம்பசூத்திரத்தை சொல்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. ஆனா ஞானிக்கு எதிர்பார்க்கறது தாங்க கஷ்டம். ஏன்னா வாய் நிறைய இருந்த அமிழ்தத்தை துப்பிட்டு காணல் நீரை தேடிப்போ அப்படின்னு நான் சொன்னா ஞானிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க? என் வாய்க்குள்ள அமிர்தம் இருக்குங்க. இது எப்படிங்க நான் துப்பிட்டு அது இல்லாததை போயிட்டு தேடி ஓட முடியும்? ஐயையோ அப்படின்னு ஃபீல் ஆகணுமா இல்லையா? அப்படிதான் ஞானிக்கு ஃபீல் ஆகும். சரியா? எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ்வது அப்படிங்கிறது உங்களுக்கு என்னமோ வந்து பயங்கர கஷ்டமா ஃபீல் ஆகுது. அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னுட்டு. ஆனா எதிர்பார்க்கறது அவனுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா வெளியில ஒண்ணுமே இல்லையே. காணல் நீரை போய் எதிர்பார்க்க சொன்னாதான் கஷ்டம். இல்லாததுட்ட போயிட்டு சுகத்தை ஏங்க சொன்னாதான் கஷ்டம். என்று அந்த உண்மை புரியப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார் அவரு. ஆனா பிராக்டிகலி பாசிபிலிட்டி இல்லையே. எதிர்பார்ப்பே இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? எதிர்பார்த்து எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டது போதாதா? இதற்கு மேலும் நீ எதிர்பார்க்க வேண்டுமா? எந்த எதிர்பார்ப்பு உனக்கு சுகத்தை கொடுத்தது என்று நீ உன் வாழ்க்கையில் எண்ணி பார்க்க வேண்டாமா? ஏன்பா நீ எதிர்பார்க்கிறது நடக்கலைன்னா ஐயோ நடக்கலையேன்னு ஏக்கம் துக்கம். எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னா என்னத்த சுகத்தை கண்டுட்டேன்னு யோசி. நீ நினைச்சது எல்லாமே நடக்கட்டும்பா. அது அந்த சுகத்தை கொடுத்துருச்சா? எவ்வளவு நாளிகைக்கு கொடுத்தது? அது உண்மையிலேயே சுகத்தை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா நீ ஏன் அடுத்த எதிர்பார்ப்புக்குள்ள போற? பொதுவா சொல்லுவாங்கல்ல, நடந்து போறவன் சைக்கிளுக்கு எதிர்பார்க்கறான், சைக்கிள்ல போகும்போது பைக்கு போகும்போது காருக்கு போனா அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருக்கான் அப்படின்னா அதுல எல்லாம் சுகம் இல்லைன்றதுனால தான்டா அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கு. இஃப் யூ ரியலி ஹாவ் அ சுகா இன் அவுட் சைட் திங்ஸ்னா நீ போக வேண்டிய அவசியமே இல்லையே. இப்படியும் உன் சுகத்தை தூக்கி தூக்கி எரிந்து வேற ஒரு இடத்துல போட்டு போட்டு தேடிட்டு இருக்க. ஏன்னா சுகமே நீதான்னு புரிஞ்சுக்காம நீயாவே உன் சுகத்தை தூக்கி வெளியில எங்கேயாவது போட்டுட்டு அதை அடைஞ்சாதான் சுகம்னு அலைஞ்சு அலைஞ்சு பட்டதெல்லாம் போதாதா? நம்ம ஜோக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஏண்டா உன்னுடைய சந்தோஷம் எப்படா கிடைக்கும்? நான் ஒரு 5 கோடி சம்பாதிச்சுட்டு ஒரு அழகான பொண்ணை கட்டிக்கிட்டு 2 குழந்தைய பெத்துக்கிட்டு அப்புறம் இப்படி எல்லாம் பண்ணாதான் எனக்கு சந்தோஷம். ஆஹா, சரி ரொம்ப நல்லதுதான். இதெல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? எப்படியோ 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 15 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நான் போராடி இதை அச்சீவ் பண்ணாதான் நான் தூங்குவேன் நிம்மதியா. ரொம்ப சந்தோஷம்டா, நல்ல கொள்கையை தான் வச்சிருக்க. இன்னொரு பையன் இருக்கான், ஞான பையன் நல்லவன். அவன்கிட்ட, தம்பி உன்னுடைய இலக்கு என்ன? இலக்கு என்ன? ஒண்ணுமே இல்லாம சந்தோஷமா வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன? இலக்க நிர்ணயம் பண்றது நான், ஆதலால் இலக்கை அடைவது எளிது. நீ நிர்ணயித்த இலக்கு சுலபமாக இருக்கும் பட்சத்தில். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவான்னா, ஒரு பந்து அது விசீறி அடிச்சுட்டு அந்த பந்தை எடுத்துட்டாதான் சந்தோஷம்னு நினைக்கிறான். அதான் 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி விசிறி அடிக்கிறான். யாரு? 5 கோடி அப்புறம் மனைவி மக்கள்னு சொன்னவெல்லாம் அவ்வளவு தூரம் விசிறி அடிச்சுட்டு 20 வருஷம் ஓடி போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை பிடிச்சி சந்தோஷப்பட போறான். ஞான பையன் என்ன சொல்றான்? அந்த பந்தை கையிலேயே வச்சுக்கிறான். அவன் தூக்கி எறிய விரும்பல. அப்படியே போடணும்னால அவன் காலுக்கு கீழே போட்டுக்கிட்டு மறுபடியும் எடுத்துக்கிறான் ஃபண்ணுக்கா. ஸோ இப்படி இந்த ரகசியம் புரிய வேண்டும் அல்லவா? எதிர்பார்ப்பு என்பது உண்மையில் துக்கம் என்பது புரிய வேண்டாமா? எதிர்பார்த்தது கிடைத்தாலும் துக்கம் என்று புரிய வேண்டாமா? சுகத்தின் சொரூபமே நீ என்று உணர்பவன் எதிர்பார்ப்பது மடத்தனம் என்று புரிந்தவன். ஆதலால் ஞானி எதையும் எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஞானி எவ்வித எதிர்பார்ப்புகளும் இன்றி வாழ்கிறான். எக்ஸ்ட்ரீமா எங்க பேசிக் எக்ஸ்பெக்டேஷனு பிள்ளைங்க மனைவி இவங்க கிட்ட கூட எதிர்பார்ப்பு இருக்காதா? நான் சொன்னேன்ல, எங்க கட்டிய கணவன்ட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கூட இல்லாம எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்கல்ல. அதுவும் இருக்காதுடா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்கேயும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து உனக்கு கிடைச்சதெல்லாம் என்ன கிடைச்சது? கடைசியில ஏமாற்றம் தானடா கிடைச்சது. உன் பையனை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கணும்னு நினைச்ச கடைசி பையனா வந்திருப்பான். முட்டி மோதி அழுது தானே சின்ன பின்னமானது தானே மிச்சம். இல்ல அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா கூட அவன் பேச்சை கேட்க மாட்டான். அவன் உன்னை விட அறிவாளின்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்போ உட்காந்து ஐயோ என் பையனை என் பேச்சை கேட்கலையேன்னு அழுதுட்டு இருக்க போரு. ஆக மொத்தத்துல நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து வீணா போனது தானே மிச்சம். நீ எதையுமே எதிர்பார்க்காம இருந்தா யாரையும் எப்படி வேணா இருந்துட்டு போங்கடா, நான் சந்தோஷத்துல இருக்க போறேன்னு சந்தோஷமா வாழலாம் இல்ல. அப்ப எதிர்பார்ப்புங்கிறது பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைக் மனைவி மக்கள் கூட உனக்கு துக்கத்தை தான் தருகிறது என்று உணர்ந்த பிறகு மீண்டும் அந்த எதிர்பார்ப்பு அவசியம்தானா என்று சிந்திக்க வேண்டும். சரியா? அடுத்து, சிற்றின்பங்கள் அவனுக்கு எதையும் தருவதில்லை.
அவனது வாழ்க்கை மகிமை நிறைந்தது. இதுதான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சிற்றின்பங்கள் உண்மையில் வெளியில சுகம் இல்லைங்கிறது, காணல் நீர்ல சுகம் இல்லைங்கிறது. சிற்றின்பங்கள்லாம் ஞானதேவர் திட்டுவாரு, இந்த லூசு பசங்க இன்பமே இல்லாததை போய் சிற்றின்பங்கிறான். ஏன்டா இன்பம் இருந்தாதனால சிற்றின்பம்னு சொல்றதுக்கு இருக்கு, அங்க இன்பமே இல்லைங்கிற அதை போயிட்டு சிற்றின்பங்கிற அப்படிங்கிறாரு. காணல் நீரே இல்லைங்கிற, அப்புறம் காணல் நீர்ல போய் நான் குளிச்சு சந்தோஷப்பட போறேங்கிற அப்படின்னு திட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் a ஞானி has. Unless and otherwise you don't understand that தி சிச்சுவேஷன், அதாவது விஷயங்கள் என்பது துக்கமே என்று உணராதவரை, அல்லது விஷயம் சுகம் கொடுக்காதுன்னு உணராதவரை நீ அதுக்கு பின்னாடி போய்கிட்டே தான் இருப்ப. ஒரு மனுஷன் வந்து சுகத்துக்கு பின்னாடி போறதுக்கு காரணமே, ஐ மீன் விஷயங்களுக்கு பின்னாடி போறதுக்கு காரணமே அதுல சுகம் இருக்குன்னு நம்புறதுனால தானே. ஆனா சுகமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான், பணம் பதவி மக்கள் எந்த விஷயத்துலையுமே சுகம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா சுகம், உண்மையான சுகம் எங்க இருக்கோ அது தெரிஞ்சிட போகுது. அப்ப அதுல நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கிற சுகத்தை நீ கோட்டை விட்டுற அப்படிங்கிற நான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த இதுதான். வாய் நிறைய அமிர்தத்தை வைத்துக்கொண்டு அதை உணர மாட்டேன் என்கிறோமே, காரணம் என்ன? காரணம் என்னன்னா, மனம் முழுக்க வெளியிலே சுகத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது, வாயில் இருக்கும் அந்த அமிர்தத்தை மறந்து விட்டது அப்படிங்கிற காரணத்தினால. ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்க்குறவன் ஒரு ஆட்டுக்குட்டி தன் தோல் மேல வைத்துக்கொண்டு அந்த ஆட்டுக்குட்டி காணாம போச்சு அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தா எப்படியோ அப்படித்தான். ஏங்க அது எப்படிங்க தேட முடியும் அப்படின்னா, ஆட்டுக்குட்டி தன் தோளில் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அவன் மனமோ தோளில் இல்லை என்று முடிவு செய்து கொண்டு வெளியில் தான் இருக்கிறது என்று நம்பிவிட்டதே. இன்னும் நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஆடு வெளியில தொலைஞ்சு போயிருச்சுன்னு ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் தோல்ல உன் மனசு பார்க்காதுன்னு சொல்ல வரேன். ப்ளீஸ் ட்ரை டு இமேஜின் கரெக்ட்லி. நம்ம ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடுறோம், அது இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல தான் இருக்கும்னு நம்பிட்டு தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த இடத்த மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, வேற இடத்த தேடவே மாட்டீங்க. நீங்க ஜஸ்ட் ஜென்ரலா ரிலாக்ஸ்டா எங்க வேணா இருக்கலாம், தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடினா கூட உன் முதுகுல, ஐ மீன் உன் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த ஆட்டை நீ கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நம்ம அப்படி தேடுறது இல்லைங்க. அங்க தாங்க இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தேடினேன்னா உன் தோல்ல இருக்கிறது உனக்கு எப்படிடா தெரியும்? சொல்றது புரியுதா? நம்ம ப்ராக்டிக்கலா பாக்குறது தானேங்க. நீங்க பொதுவா வந்து வண்டி சாவி அல்லது வீட்டு சாவி எங்கேயாவது தொலைச்சிட்டு தேடுறது உண்டு. மோஸ்ட் ஆஃப் தி டைம் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த சாவி இருக்கும். ஒரு டேபிள்ல வந்து சாவி தேடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டேபிளையே பார்த்துக்கிட்டு நம்ம சாவியை தேடிட்டு இருப்போம். சாவியை காணோம்னு சொல்லிட்டு இருப்போம். பக்கத்துல இருக்கிறவங்க வந்து, ஏண்டா கண்ணுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டு காணோம்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஆடா ஆமா இல்ல அப்படின்னு எடுத்த அந்த அனுபவங்கள் உண்டா? யோசிச்சு பாருங்களேன். ஏன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சாவி தெரியல? ஏன் தெரியலன்னா வெரி சிம்பிள், அவன் மனம் அங்கே இல்லை என்று தீர்மானித்து விட்டது. இல்லைன்னு நினைச்சு தேடிட்டு இருக்கு. அவன் மனம் எங்கேயோ இருக்குமோ, அங்கே இருக்குமோ, இங்கே இருக்குமோ என்று நினைத்து கொண்டு இருக்கிற இடத்துல பார்க்க மாட்டேங்குது. அப்ப வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தா அப்புறம் இருக்கிற இடத்துல எப்படி தெரியும்? அந்த மாதிரிதான் கழுத்திலேயே ஆட்டுக்குட்டி இருக்குன்னு செய்ய, ஆனா உன் மனம் அங்க பார்க்கலையே, நீ வேற எங்கேயோ இல்ல பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, பணத்துக்கு முன்னாடி தேடிட்டு இருக்கேங்க, பொண்ணுக்கு பின்னாடி தேடிட்டு இருக்கேங்க, தங்கத்துக்கு பின்னாடி தேடிட்டு இருக்கேங்க, பொருளுக்கு பின்னாடி தேடிட்டு இருக்கேங்க. ஆனா உங்ககிட்டயே இருக்குங்கிறத நீங்க தேடுறத நிப்பாட்டினா தானங்க தெரியும். அல்லது எங்க வேணா இருக்கலான்ற ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு வந்தா தானங்க தெரியும். எங்கதான் இருக்கும் ஸ்ட்ராங்கா நம்பிடுறது, பணத்துக்கு பின்னாடி தான் இருக்கு. டேய் பணத்துல சுகம் இல்ல, போடா நாய, நான் சம்பாதிச்சு நான் அனுபவிச்சுட்டு தான் தெரிஞ்சுப்பேன். பட்டும் தெரியறது இல்ல. ஸோ இந்த மாதிரி புத்தியே வேலை செய்யாம இல்லாத இடத்துலயே நீ வந்து இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கிற இடம் உன் கண் முன்னாடி இருந்தாலும் தெரியாமல் போகிறது என்ற ரகசியத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரியா? ஸோ அதனாலதான் இங்க சிற்றின்பம் அப்படிங்கிறது அவனுக்கு எதையுமே தருவதில்லை அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கிறான். நீ எப்ப இந்த ஒரு உண்மை புரிஞ்சிருச்சோ, உலகத்துல சுகம் இல்லைன்னு புரிஞ்சிருச்சோ, அடுத்த செகண்ட் உன் மனம் நின்று விடுகிறது. உன் மனம் தேடுவதை நிப்பாட்டிய மறுகணம் உன் முதுகில் இருக்கின்ற, உன் கழுத்தில் இருக்கின்ற அந்த ஆட்டுக்குட்டி ஆட்டோமேட்டிக்காக தென்படுகிறது. இவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா? ஏன் நம்ம ஒட்டுமொத்தமா இந்த ஆன்மீக குருக்கள் நமக்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஞானம் என்பது அடையப்படுவதல்ல, அது ஏற்கனவே அடையப்பட்டு விட்டது. இட் இஸ் ஜஸ்ட் வாட் யூ நீட் இஸ் டு ரெகக்னைஸ் ஹூ யூ ஆர்.
நீ பிரம்மஸ்வரூபம் தான், நீ ஆனந்த சுரூபம் தான் என்று உணர வேண்டியது மட்டும்தான் உனது வேலையாக இருக்கின்றதே தவிர நதிங் மோர் தேன் தேட் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நீ என்ன செய்யணும்னா, நீ வெளியில இருக்குன்னு தேடுறத நிப்பாட்டினா போதுங்கிறான். டெய்லி நான் சொல்லிட்டு இருக்கேன், முயற்சிகளை நிறுத்துவதற்கு முயற்சி செய் என்று சொன்னேனா இல்லையா? We don't need any effort to become ourselves. சொரூபத்தை அடையிறதுக்கு, சச்சிதானந்தத்தை அடையிறதுக்கு நீ எந்த முயற்சியும் செய்ய வேணாம். ஆனா ஒரு முயற்சி செய். எதுக்குன்னா, வெளியில தேடிட்டு இருக்கே இல்லையா? அந்த முயற்சியை நிறுத்துறதுக்கு முயற்சி செய். ஸ்டாப் தி எஃபோர்ட், டேக் தி எஃபோர்ட் டு ஸ்டாப் தி எஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான் அடிக்கடி. சரியா? ஸோ வி நீட் அன் எஃபோர்ட் டு ஸ்டாப் தி எஃபோர்ட் தான். வேற எதுக்குமே முயற்சி தேவையில்லைங்க. சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம் என்று ஞானிகள் சொன்னதை மறந்தீர்களா? அப்போ அவ்வளோ ஈஸியா, அவ்வளோ சுலபமா இருக்கு. ஆனா ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன் எனக்கு தெரியலன்னா, ஏன்னா நீ வெளியில இருக்குன்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் அது தெரியாது. சுகத்தை நீ வெளியில பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது. சிற்றின்பம்னா என்ன? சின்னதா கூட இன்பம் இல்லாத இடத்தை இன்பம்னு நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் நீ பிரம்மானந்தமாக பேரானந்தமாக இருக்கின்ற அந்த இன்பத்தை உன்னால அனுபவிக்க முடியாது என்ற ரகசியத்தை உணர்ந்தவர்கள் தான் இந்த ஞானிகள். ஸோ தேர்ஃபோர் சிற்றின்பங்கள் அவனுக்கு எதையும் தருவதில்லை அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ the first 2 points is just very easy if you understand the third point. விஷயத்துல சுகம் இல்லைன்னு புரிஞ்ச மாத்திரத்துல எதிர்பார்ப்புகள் இன்றி உன்னால் வாழ முடியும். தன் பிள்ளைகள், மனைவி மற்றும் எவர் மீதும் பற்றில்லாமலும் வாழ முடியும் என்ற இந்த ரகசியங்களை கூட நாம் சுலபமாக புரிந்து கொள்ள இயல்கிறது அப்படின்னு புரிஞ்சுப்போம். அண்ட் ஃபைனலி, இஃப் யூ ஆர் லிவிங் லைக் தட், அவனது வாழ்க்கை மகிமை நிறைந்தது. ஸோ யுவர் பிளஸ்ட் ஒன். நீ எத்தனை புண்ணியம் செய்தாயோ நீ யார் என்று உணர்வதற்கு. அப்படின்னா என்ன? வெளியில சுகத்தை தேடாம இருக்கிறதுக்கு, முட்டாளா வாழாம இருக்கிறதுக்கு, இல்லாத இடத்துல போயிட்டு சுகத்தை தேடி அலையாம இருக்கிறதுக்கு. அப்படி இருந்துட்டா நீ மகிமை வாய்ந்தவன்லாம் சொல்ல வேண்டியது இருக்குங்க. முட்டாளா வாழாம இருந்தா மகிமையாங்க. மகிமைன்னா நம்ம மகிமையா இருந்தாதானே மகிமை. ஆனா நீ முட்டாளா இல்லாம இருந்தாலே மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கின்றதுதான் இந்த ஞான ரகசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So that is about the 84th ஸ்லோகா. Okay, next one வந்து 85th ஸ்லோகா. The sage wanders about as he pleases and lives on whatever may come. Contentment ever dwells in his heart. And when the sun sets, he rests where he is. இதையும் கூட மிக மிக அற்புதமான ஒரு ஓவியாக நான் காண்கின்றேன். ரகசியம், ரகசியம், பிரம்மானந்த ரகசியம். என்ன ஒரு சிம்பிளிசிட்டி! ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த ஆனந்தத்தை இன்னைக்கு வரைக்கும் ஒரு அடிக்ஷன்ல உட்காந்துக்கிட்டு எந்த அளவுக்கு கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா, ஞானி தன் விருப்பப்படி உலாவி தனக்கு கிடைத்ததை கொண்டு வாழ்கிறான். அவனது இதயத்தில் எப்போதும் திருப்தி குடியிருக்கிறது. சூரியன் மறைந்தால் அவன் இருக்கும் இடத்திலேயே ஓய்வெடுக்கின்றான். இருக்க இடம் அப்படிங்கிறது பேசிக் நீடு இல்லையா? இல்லடாங்கிறான். சன்செட் ஆச்சு, ஓகே, அந்த இடத்துலயே எங்கேயாவது ஒரு சின்ன கோயிலோ ஒரு மடமோ இல்லை ஒரு கடையினுடைய முகப்போ என்ன கிடைக்குதோ இருக்கிற இடத்துல நீ பாடு படுத்து தூங்கு. அதுவே என் வீடு என்று நினைத்து வாழ்ந்து விடு. சத்திரமோ சாவடியோ whatever it may be, படுத்து தூங்கிட்டு நீ பாடு போய்கிட்டே. ஸோ தட் இஸ், அதாவது இந்த சொந்த வீடு இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, வாடகை இருக்கிறவனுக்கு ஊரெல்லாம் வீடுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஹி ஹேஸ் ஃப்ரீடம் டு மூவ் வேர் எவர் ஹி லைக்ஸ் டு மூவ் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நீ வந்து எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஃபிக்ஸ் ஆகுறியோ அப்பவே நீ உன் சர்க்கிளை போட்டு ரொம்பவும் ஃபிக்ஸ் ஆகிக்கிற. பறந்து விரிந்த இந்த உலகத்தை நீ வந்து குட்டியோண்டு வட்டம் போட்டு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவன் தான் இந்த ஆசைப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். எதுக்குமே ஆசை இல்லாமல் இருக்கிறவன் உலகத்துல எங்க வேணா தெரியலாம், எப்படி வேணா போகலாம், என்ன வேணா பண்ணலாம், எதை பத்தியும் கவலை இல்லாமல் வாழும் அந்த அற்புதம் தான் இந்த ஞான ரகசியம் என்று உணர்வதற்காக சொல்லப்பட்ட இந்த ஓவிதான் இது. இங்கே விருப்பப்படி உலாவி அப்படின்னு சொல்றது நார்மல் லைக்ஸ் நினைச்சிடாதீங்க. லைக்ஸே இல்லாதவன் மட்டும்தான் தான் சுதந்திரமாக இருக்க முடியும்னு சொல்லப்பட்ட ஒரு அற்புதம் தான் இது. சுதந்திரத்தை போன்ற ஒரு சுகம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. மோட்சத்தை விடுதலைன்னு இன்னொரு பேரை சொல்றாங்க. ஏங்க, நீ வாழ்க்கையில சுதந்திரம் தான் சுகம்னு புரிஞ்சுக்காம நீ வந்து 100 ஆசைகளை வச்சிருக்க. ஒவ்வொரு ஆசையும் ஒரு சிறைச்சாலை என்று உணர வேண்டாமா? இது இருந்தாதான் சந்தோஷம், இது இருந்தாதான் சந்தோஷம் என்று நீ நினைக்கின்ற போது கண்டிப்பாக நீ ஒரு சிறைப்படுகிறாய். அந்த சிறைக்குள் சென்றுதான் நீ வாழ வேண்டும் என்ற அவசியம் ஏற்படுகிறது. சரியா?
ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். என்கிட்ட பாஸ் చేసుకోరా ரெக்கார்டிங் பாஸ் செய். ஸோ நம்ம ஒரு முக்கியமான ஓவியம் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். தன் சுரூபத்தை உணர்ந்தவன், சிற்றின்ப வேட்கை இல்லாதவன் எத்தனை சுதந்திரமாக வாழ முடியும் என்ற ஒரு சூட்சுமத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். விருப்பப்படி உலாவி என்று சொல்கிறார். உன் இஷ்டத்துக்கு உன் வாழ்க்கையை வாழ முடியுதா? கோடிக்கணக்கில் நீ பணம் இருக்கலாம், உன் இஷ்டத்துக்கு உன்னால வாழ முடியும்னு நினைக்கிறியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஒரு கெத்து வந்துடுது, நீ இப்படித்தான் வாழணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. இப்போ ஒரு அண்டர்சர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல ட்ரெயினில் உன்னால போக முடியுமா? நடந்து பல இடங்களுக்கு போக முடியுமா? ஒரு விஐபி மாறிட்ட அப்படிங்கிறதுனால யூ ஆர் பீயிங் ரெஸ்ட்ரிக்டட் பை லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் மீன்ஸ். அப்போ இத்தனை சிக்கலுக்குள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை சுகம் என்று உன்னால் சொல்ல முடியுமா? சுதந்திரம் கத்தரிக்கப்பட்ட வாழ்க்கை சுகம் என்று சொல்ல முடியுமா? ஒரு பெரிய விஐபியை மாறிட்டேன்னா 10-5 பிளாக் கார்ட்ஸ் உன்னை சுத்திக்கிட்டே இருக்கான்னா நீ சிறைக்குள்ள தானடா இருக்க, உனக்கு என்ன சுதந்திரம் இருக்காங்க? இதெல்லாம் யாருக்குமே புரியறது இல்லைங்க. நான் அப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும் நினைச்சா சிறைக்குள்ள போகணும், சிறைக்குள்ள போகணும்னு அது யோசிக்கிற மாதிரி யாருக்குமே புரியல. ஸோ எந்த அளவிற்கு ஆசை அற்று போகின்றாயோ அந்த அளவிற்கு சுதந்திர வானிலை சிறகடித்து பறக்கின்றாய் என்பதை உணர வேண்டாமா? ஏன் இது நம்ம எந்த எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, வாரியில லக்கேஜ் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு லாரின்னு ஆசைப்படும் போது எத்தனை சுதந்திரம் கத்தரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்தோமே. ஸோ அவர்கள் சாப்பாட்டுக்கு தான் சாப்பிட வேண்டும், அவர்கள் லாரியிலே நம்ம லக்கேஜை தூக்கிட்டு போகணும், டென்ட் போடணும், இந்த சின்ன பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஆனா அது எத்தனை அளவு சுதந்திரத்தை கத்தரித்தது. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போகும்போது எப்ப வேணா எந்திரிக்கலாம், எங்க வேணா போகலாம், எங்க வேணா சாப்பிடலாம், இருந்தா சாப்பிடலாம், போய்கிட்டே இருக்கலாம், கடைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துல படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு எத்தனை சுதந்திரம், எத்தனை ஆனந்தம், எத்தனை மகிழ்ச்சி. ஸோ இந்த சுதந்திரமே இல்லாம என்னத்த சுகத்தை கூட வாழ போறேன்னு தெரியல. ஒரு குட்டி ஆசையை வச்சாலே நீ சுதந்திரத்தை கத்தரித்து விடுகின்றாய் என்ற அந்த விஷயத்தை நாம் உணர முயற்சிக்க வேண்டும். அதுதான் பிரதானமாக இந்த ஒரு விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். இன்னும் எலாபரேட்டா முடிஞ்சா நாளைக்கும் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இதோட ஸ்டாப் பண்ண